ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நேர்த்திக்கு ஆண்டாள் திருப்பாவை ஏன் எப்படி பாடினா அப்படின்னு பார்த்தோம். இப்போ திருப்பாவை கதைக்குள்ள போலாமா? முதல் பாட்டு பார்ப்போம். முதல்ல விரதம் நோன்பு அது இருக்கணும்னா அதை எப்படி செய்யணும், ஏன் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம கதையோட நாயகி ஆண்டாளும் அவளோட தோழிகளும் இத பத்தி பேசுறது தான் முதல்ல 5 பாட்டு. இப்ப ஆண்டாள் தன்னோட தோழிகளை எல்லாம் நல்ல நாளாயிருக்கு, வாங்க நோன்பு நோக்கலாம்னு கூப்பிட்டு நமக்கு வேண்டியதையெல்லாம் கொடுக்கறது நாராயணனான கிருஷ்ணன் அப்படின்னு சொல்ல போறா. ஆண்டாள் எப்படி கூப்பிடுறா? தன்னுடைய தோழிகளை கூப்பிடணும் இல்லையா? எப்படின்னு கூப்பிடுறா பார்க்கலாமா? கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சவங்களே, எப்பவும் பால் தயிர் வெண்ணெய்னு செழிப்பா இருக்கிற ஆய்ப்பாடியில பிறந்தவங்களே, நல்ல நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களே அப்படின்னு ஆனந்தமா கூப்பிடுறா. எப்பவும் யார்கிட்டையும் மதிப்போட பேசணும் இல்லையா? அதுவும் எல்லாரும் கிருஷ்ணருக்கு ரொம்ப வேண்டிய குழந்தைகள். சரி, அப்போ கூட்டத்துல இருந்து ஒரு பெண் கேக்குறா, தோழி, ஆண்டாள் விரதம் இருக்கணும்னா நல்ல நாளா இருக்க வேணாமா? நல்ல நாளா இன்னைக்கு, அத சொல்லு அப்படின்னு கேக்குறா. அவ கேட்ட உடனே ஆண்டாள் சொல்றா, கிருஷ்ணருக்கு எந்த மாசம்டி ரொம்ப பிடிக்கும்? மார்கழி மாசம் தானே கண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? அந்த மார்கழி மாசம் ரொம்ப வெயிலாவும் இருக்காது, ரொம்ப குளிராவும் இருக்காது. அதுக்கு மேல இன்னைக்கு நல்ல பௌர்ணமி நாளா இருக்கே, பாத்தியா? பௌர்ணமின்னா முழு சந்திரன், நல்லா வெளிச்சமா இருக்குமே. அமாவாசைன்னா இருட்டு இல்லையா? அதுக்கும் மேல நம்மள கண்ணங்கிட்ட இருந்து இத்தனை நாள் பிரிச்சு வச்சவங்க இன்னைக்கு கண்ணனோட சேர விட்டுருக்கிறாங்களே, இதுவே நல்ல நாள் அப்படின்னு சொன்னான். நாம இந்த இடத்திலே ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாமா? நமக்கெல்லாம் ராத்திரி பகல் சேர்ந்தா ஒரு நாள், ஆனால் தேவர்களுக்கு நம்மளோட 6 மாசம் ராத்திரி, இன்னொரு 6 மாசம் பகல். இப்ப தை தொடங்கி ஆனி மாசம் வரைக்கும் 6 மாசம் தேவர்களுக்கு பகல். அந்த தை மாசத்துக்கு முன்னாடி மாசம் தானே மார்கழி. அப்போ விடியறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேரம் அப்படின்னா விடிய காத்தால அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே காலங்காத்தால நாம தூங்கி எழுந்துக்கிறோம் இல்லையா? அப்போ ரொம்ப சாந்தமா இருப்போம். அதுதான் நல்ல நமக்கு அறிவு ஏற்படக்கூடிய நேரம் இல்லையா? அதனாலதான் காலை எழுந்தவுடன் படிப்பு அப்படின்னு பாரதியார் சொன்னாரே. சரி, இப்ப கதைக்கு வருவோம். இன்னொரு தோழி கேக்குறா, சரிடி எங்கேக்கு போறோம், யாரெல்லாம் போறோம் அப்படின்னு கேட்டா. இதுக்கு ஆண்டாள் சொன்னா, என்னடி கேள்வி இது? யாருக்கெல்லாம் கிருஷ்ணரோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை இருக்கோ நீங்க எல்லாம் வாங்கோ, அவனோட நாமெல்லாம் சேர்ந்து ஆனந்தமா இருக்கலாம், கண்ணனை பார்க்க போறோம்டி அப்படின்னு பதில் சொன்னான். இப்ப இது வரைக்கும் அந்த திருப்பாவை பாட்டுல முதல் பாட்டுல மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்திருக்கோம். சரி, இப்ப மேல பாப்போம். இன்னொருத்திக்கு சந்தேகம், ஏண்டி கிருஷ்ணனை பார்க்க போறோம்னு சொல்ற, அந்த கிருஷ்ணன் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு எடப்பிள்ளை, அவன் நமக்கு வேண்டியதையெல்லாம் கொடுப்பானாடி அப்படின்னு அவளுக்கு சந்தேகம். அப்ப ஆண்டாள் சொல்றா, இந்த கிருஷ்ணன் வேற யாரோ இல்ல, அவன்தான் பெரிய தெய்வமான நாராயணன் அப்படின்னு சொல்ல போறா. அதை எப்படி சொல்றான்னு பாப்போமா? கண்ணனுக்கு பக்கத்துல ஒரு எறும்பு வந்தா கூட நல்ல கூரா இருக்கிற வேலை எடுத்து குத்த போற அளவுக்கு அவன் மேல ஆசையா இருக்கிற அப்பா நந்தகோபர் இருக்காரே, அவருக்கு முன்னாடி இந்த கண்ணன் எப்படி இருப்பான்? அடக்கமான பிள்ளைய போல இருக்கிறவன். அதே மாதிரி அவங்க அம்மா கண்ணால பார்த்து பார்த்து இந்த கண்ணனை வளர்க்கறதுனால பெரிய கண்ணோட இருக்கக்கூடிய அம்மா யசோதை, அவளுக்கு முன்னால இந்த கண்ணன் எப்படி இருக்கான்? சிங்கக்குட்டி போல இருக்கிறான். அதுக்கப்புறம் பாக்கிறதுக்கு கண்ணங்கரேல்னு கருப்பா ரொம்ப அழகான உடம்போட இருக்கிறானே,
அவனோட கண்ணு பாத்தியா நம்ம மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கிறான்றதுனால அதை பார்த்தாலே செவந்த கண்ணா இருக்கு. அவனுடைய முகத்தை பார், சூரியனை போல ரொம்ப பிரகாசமா இருக்கு. அதே சமயத்துல சந்திரனை போல ரொம்ப குளிர்ச்சியா இருக்கே. வேற யாரும் இல்லடி, இப்படி இருக்கிற நம்ம கண்ணன் இருக்கானே, அவன் தாண்டி பெரிய கடவுளான நாராயணன். வைகுண்டம்னு சொல்லுவாங்களே, அங்க இருக்கக்கூடிய நாராயணன். அந்த நாராயணனே அவன் கிட்ட ஆசையோட இருக்கிற நமக்கே எல்லாத்தையும் கொடுப்பான். அவனோட சேர்த்து அவனுக்கே தொண்டு செய்யற பெரிய சந்தோஷத்தையும் கொடுப்பான். அதத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு ஆண்டாள் சொல்லுகிறாள். அப்படி நாம நோன்பு நோக்கிறது எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த ஊரே கொண்டாடுறாப்புல நாம நோன்பு நோக்கலாம் வாங்கோ அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுகிறாள். அதுதான் இந்த பாட்டு. பாட்டை நிதானமா சொல்றேன், கேக்குறீங்களா? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள், நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிடையீர், சீர் மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள், கூர்வேள் கொடுந்துடிலன் நந்தகோபன் குமரன், ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம், கார்மேனிச் செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கே பறை தருவான், பாரோர் புகழப் படிந்து ஏழோர் எம்பாவாய். நாளைக்கு இன்னொருத்திக்கு நோன்புக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சந்தேகம். அது என்னன்னு பாப்போமா? ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.